வெல்கம் ஸ்கிபிடிஸ் வெல்கம் பேக் டு சிஜிபி கேமர்ஸ். ம். ம்ஹும். என்ன நடந்ததுன்னா அபிஸ் ரொம்ப நாளாக வீடியோ வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் சோம்பேறி ஆகிட்டேன். ஸோ நிறைய ரேசர்லாம் நான் இது பண்ணிட்டேன். ஐ மீன் கிளாஸஸ்லாம் நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரிகிறதுனா ஒத்தக்கண்ணன் இருக்கான் அப்படின்னா நான் சைக்ளாப்ஸ் வாங்கிட்டேன் ஜெராஸ் மாதிரியே. இங்கே மேலே பார்த்தா என்ன தெரியுது 83 ஸ்ட்ரீக்கு 83 மீன். லைக் லைக் லிட்ரலி 1 2 3 4ன்னு எண்ணிட்டே போனீங்கன்னா 83 செகண்ட் ஆகும். சும்மா சொன்னேன். இல்லை உண்மையாலே அப்படிதான் அவன் சொல்கிறேன். 83 மீன் பிடிச்சி வச்சிருக்கேன். இது ஒன்று கூட விடாமல் ஸ்ட்ரீக்கு பிடிச்சி எவ்வளோ தெரியுமா கிடச்சிது? 18,231 ரூபா சேர்த்து வச்சுட்டேன் எப்படியோ. குவெஸ்டெல்லாம் நடுவில் பண்ணேன். சரியா, இப்போ வந்து நம்ம எப்படியாவது இந்த சுறா மீனை பிடிச்சே ஆகணும். சுறா மீன் இந்த இதில் மாட்டுமா மாட்டாதான்னு கூட தெரியாது. என்னது இப்போ நான் வாங்க போகிறது இந்த சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு டெலிபோர்ட்டர் எங்கே தெரியுமா, ஏன்ஷியன்ட் சான்ஸ் 150 ரூபா வாங்கினான். அப் அண்ட் டவுனுக்கே 400 ரூபா ஆயிரும். ஏன்னா இங்கேருந்து போகிறது 150 ரூபா, அங்கேருந்து வரதுக்கு 250 ரூபா வாங்குறான் பையன். சரி ஓகே, இந்த இதுதான் வேஸ்டட் கன்னு. ஐயா இது மட்டும் வாங்கிக்கிறேங்கய்யா. 120 டேமேஜா? இது வச்சு நம்மளால பிடிக்க முடியுமா அது எனக்கு தெரியல. பட் சக்ஸஸ்ஃபுல்லி வேஸ்டடா? ஓ சி சக்ஸஸ்ஃபுல்லி பர்ஸ்டேஜையும் பர்ச்சேஸ்டையும் வேஸ்டட் கன்னையும் ஒன்றா படிச்சிட்டேன் நான். சரி, நம்ம வந்து ஒரு ஷார்க் ஹண்ட் பண்ண போகிறோம். இப்போ எப்படியாவது என்னோட ரிவெஞ்ச் நான் எடுத்து ஷார்க்கு கிடைக்கல. ஆனால் இங்கே ஒரு அண்டாந்தடியாக இருக்கான். இவனை வச்சு நம்ம ஃபஸ்ட் டேய் இங்கே ஒரு ஷார்க் இருக்குது. இதை வச்சு இப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணி பார்க்க போகிறோம். வேஸ்ட் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க எனக்கு. அப்பா ஐ எப்படியாவது நான் எப்படியாவது பிடிச்சே அவனை. கர்த்தரே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுக்கு செய்யா. இப்போ முருகா ஓமை முருகா. போயிட்டான் 83 ஸ்ட்ரீக்கு போச்சு. 83 ஸ்ட்ரீக்கு 83 மீன் ஒன்று கூட விட்டு வைக்காம. ஐயோ பிடிச்சிரு. எஸ் எஸ் அடங்கோ கோகுல் எப்படி இருக்க நண்பா? அது பாட்ட வந்தேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொரா மீனை பிடிச்சிட்டோம். எண்ணி வாடா கடிச்சு தின்னீங்க, ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். பாத்தியா? அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியுதா கைஸ் உங்களுக்கு? தெரிய மாட்டேங்குது பாருங்க. சொரா மீன்லாம் பார்த்துருக்கியா நீ? சொல்லு. இங்கே பாரு கண்ணு பாரு, சொரா மீன் கண்ணு பாரு. இங்கே பாரு, எல்லாம் பார்த்துருக்கியாப்பா தம்பி நீ? பாரு இவனை பாருங்க, 45 கிலோ அப்படியே ஒரே கை. 45 கிலோ ஸ்டீல் சாமா. தம்பி ஜெஃப் இங்கே வாப்பா. இதெல்லாம் நீ பார்த்துருக்கியாப்பா? சொரா மீன் பார்த்துருக்கியாப்பாப்பா? பார்த்துருக்கியா சொல்லு. இவ்வளோ பெருசாக பார்த்துருக்கியா நீ? நான் பார்த்துருக்கேன். ஒரு கண்ணு, உங்களுக்கெல்லாம் 2 கண்ணு வச்சுருக்கீங்க. நான் ஒத்த கண்ணு வச்சுனே பாடுறா, ஷார்ப்பாக சுட்டு எடுத்தேன் பாடுறா. சொரா மீன் எடுத்துட்டோம் கைஸ். கடைசியில் நம்மளோட கோலை வந்து முடிச்சிட்டோம். பாருங்கள், சொரா மீனோட ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? அதுங்களுக்குலாம் பல்லு கொட்டை வளர்ந்துட்டே இருக்குமா. ஐ மீன் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ எப்படியோ சொரா மீனை பிடிச்சாச்சு. சொரா மீனுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரியே இந்த ஒரு ஜேர்னி ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அபீஸ் பார்ட் 1 to 6 நல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அபீஸ் கேமு நம்ம வந்து கடைசியில் சொரா மீனும் பிடிச்சாச்சு. அதுதான் நம்மளோட கோலாகவே இருந்தது. பிடிச்சிட்டோம். தம்பி இது எவ்வளோப்பா? ஸ்க்ரேக்கன் இந்தா, உன் வாய்க்கு இது பத்துமா? பா என்னங்க 1000 ரூபாங்க. இந்தா பிடி கரெக்டா சாப்பிடு. உங்க பாருங்க தூக்கி போடுறான் பாருங்க. ஐயோ தின்ட்டான். தம்பி சொரா மீன்லாம் பார்த்துருக்கியாப்பா நீ? சொல்லு. மண்டையில் ஓட்ட. ஓ சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த இதில் நடந்த ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் பற்றி பேசலாம். அப்படி என்னென்னா, ஒன்றுமே நடக்கலை அவ்வளோக்கா. சொரா மீனை பிடிச்சேன், அவ்வளோதான். 83 ஸ்ட்ரீக்கு போச்சு. 83 ஸ்ட்ரீக்கு போச்சு. எப்படி? 1 2 3 4 நான் சொன்னேன்ல, எண்ணிட்டு போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 83 செகண்ட் ஆகும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிரும். சரி, நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, நான் சும்மா கிரைண்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் லக்கிலி ஒரு குண்டாந்தடியாக மாட்டினான். அப்படியே அவனை பிடிச்சிடலாமே. அப்படி ஒரு ஷார்க் இப்போ பிடிச்சேன். அதான் நம்மளுக்கு பவர் கிடச்சிருச்சுன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடணுங்கிறேன். இவன் டுபா கூறுங்க. இவன் ஷார்க்கு என்ன பண்ணுறேன், ஒரு 3 அடி அடிக்கிறேன், செத்துடுறான். சத்தியமாக செத்துடுறான். இப்போ அந்த அன்னைக்கு குண்டாந்தடியை அப்படி சத்தான். நம்ம வந்து விட்டோன்னே
லைக் இப்போ நான் புடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. புடிச்சுட்டு விட்டா அவன் செத்துருவான்ல. ஐ அந்த மாரி இவனும் செத்துடுறான். ஐயோ! என்ன ஆச்சுன்னா, எங்க தாத்தாவோட ஸ்கூட்டி சாரி தாத்தா, சாரி தாத்தா. தெரியாம கண்ணாடி உடைச்சிட்டேன். அதான் திட்டின்னு இருக்கிறாரு. சரி விடுங்க. இன்னொரு ஒரு குண்டாந்தடியா? பார்க்க அந்த மாரி தான் இருக்கு. ஆனா ஆமாங்க. ஆனா இவனே 93 கிலோ இருக்கான். இவன போய் அப்பா! ஓ! எங்கப்பா! இவன் 52 இவன் 41 இது வந்து மியூட்டேஷனோடைய. ஸோ வந்து காஸ்ட்லி இவரு. இவரு எவ்வளோ போறான்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வந்துரலாம். ஆ டவுட்டு. இப்போ கிராக்கன் எல்லாத்தையும் திங்குனான்னு வச்சுக்கோங்களேன். இது மெட்டல். ஓகே. அப்போ மெட்டல் மீன தின்னா மெட்டலாயா போவான்? ஒரு வேளை இருக்குமோ? எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. சரி வாங்க நம்ம மறுபடியும் போயிட்டு கொஞ்சம் நெறைய கிரைண்ட் பண்ணலாம். பாருங்க ரூ. 150 கேட்குறான். ஆனா இந்த டெலிபோர்ட்டிங் அனிமேஷன் நல்லா இருக்கு பார்க்க. அப்படியே ஜாலியா உள்ள போயிட்டு ஜாலியா வெளிய வரான் பையன். இது நல்லா இருக்கு. ஆனா என்ன ரூ. 150 போறது தான் நல்லா இல்ல. சரி என்ன பண்ணுவோம்? நெறைய பெரிய பெரிய மீனா பிடிப்போம். பிகாஸ் நான் எதுவுமே பண்ணல. ஒரு ஷார்க்கு, ஒரு குண்டா. இவனுங்க 2 பேர் தான் புடிச்சேன் மறுபடியும். என்ன பண்ண விட்டான்னு பாருங்க. ஓவர் வெயிட் ஆயிருச்சு. 100 கிலோ பிடிக்க சொன்னா 101 கிலோங்க. இவங்க 2 பேரு 48 கிலோ, இவன் 53 கிலோ. என்ன? அ நல்லா தான் இருக்கா? ஏன்பா நீ இப்படி சாப்பிடுற? வெயிட் கம்மி பண்ணலாம்ல, ஜிம் போலாம்ல. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் ஒரே குஷியில இருக்கேன். சுறா மீன புடிச்சதுலேருந்து சந்தோஷம் என்னால தாங்க முடியல. அந்த மாரி ஏன்னா, அவன் பண்ணது அப்படி. சம்பவம் பெரிய சம்பவமா இருந்துச்சு. அதனால தான். இவன் பாருங்க. மறுபடியும் ரூ. 250 வாங்குறாங்க. சரி விடுங்க. நம்ம வந்து ஒரு Instagram பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சொன்னேன்ல. சொன்னேன். தம்பி. ஆக்சுவலி இந்த இந்த இவ்ளோ காசுக்கு வந்ததுக்கு எனக்கு என்னென்ன காரணம்னா, ஒண்ணு அந்த டைவரு, இன்னொன்னு இவன். யாரு? இதோ பிளாக். ஐயோ! சாரி. மிஸ்டர் பிளாக் இவரு தான். இவரு தாங்க எனக்கு ரூ. 3000 குடுத்து உதவி செஞ்சாரு. ஆனா அதுவும் சும்மா குடுக்கல. அதுக்கு நான் மெட்டல் ஃபிஷ்ஷு, அல்பினோ ஃபிஷ்ஷு, கோரல் ஃபிஷ்லாம் புடிச்சுன்னு வந்தேன். இவர் ரொம்ப நல்லவரு. சரி ஓகே. நம்ம இதோட இந்த ஜர்னிய முடிக்க போறோம். வேற ஏதாவது ஒரு சீரிஸ் மாரி ஐ மீன் சீரிஸ் 1 இது சீரிஸ் 1ல 6 எபிசோடு. இப்போ ஐ மீன் பார்ட்ஸ் நான் எபிசோட் போட மாட்டேன். ஸோ வேற ஏதாவது மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கா இதில ஏதாவது அப்டேட் விட்டு புதுசா ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா, மறுபடியும் இந்த கேமுக்கு வருவோம். இல்லன்னா அதுவரைக்கும் இந்த கேம பத்தி வரவே மாட்டோம். அதுவரைக்கும் என்ட்ட கன்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். நான் ஒரு டாக்குமெண்ட்டே வச்சிருக்கேன். டாக்குமெண்ட்னா ஒரு வேர்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரோப்ளாக்ஸ் கேம்ஸில நெறைய ஜெம்ஸ் ஜெம்ஸ் வச்சிருக்கேன். அதில நெறைய வீடியோஸ் இருக்கு. ஃபன் வித் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமா சீரிஸ் என்கிட்ட ஒரு 2 இதே மாரி சீரிஸ் இருக்கு. அனிமேஷன்லாம் தரமான சீரிஸ்லாம் இருக்கு. அப்புறமா இந்த ஒன் ஷாட் கேம்ஸ் லைக் 99 நைட்ஸு, டெட் ரெயில்ஸு அதெல்லாம் இருக்கு. அந்த மாரி கேம்ஸ்லாம் இருக்கு. 99 நைட்ஸ்லாம் பெரிய ப்ரோங்க அதில. ஆமா, பின்ன 600 டேஸ் போயிட்டேன். ஸோ 99 நைட்ஸ் கம்ப்ளீஷனு, அப்புறமா ஃபுல் கைடு அதெல்லாம் போடலாம். எல்லாமே பண்ணலாம். ஆனா என்னன்னா, மே 31 வரைக்கும் தான் எனக்கு டெட்லைன். அதுக்கப்புறமா நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க. ஸோ இதோட அபிஸ் சீரிஸ் ஸ்டார்ட்டட் எப்போன்னு தெரியாது. எண்டிங் வந்து இன்னைக்கு என்ன டேட்டு? 3வது மார்ச். எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டு 3வது மார்ச்ல முடிக்கிறேன். நம்ம கடைசியா புடிச்ச மீனு, "உன்னத்தான பாத்துக்க" ஓகே. அப்படியே நைட் ஆகுது. அப்படியே நைட் ஆகும்போது ஆஸ்தெட்டிக்கா அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா?